அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். ட்ரம்பின் 50% வரி விதிப்பால் இந்தியா, ரஷ்யா, சீனா கைகோர்க்கும். ஜான் போல்டன் விடுத்துள்ள முக்கிய எச்சரிக்கை. இந்தியா மீது 50% வரி விதிப்பு அமெரிக்காவை மோசமாக பாதிக்கும் என முன்னாள் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் போல்டன் தெரிவித்துள்ளார். இந்தியா மீது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 50% வரி விதித்து உத்தரவிட்டிருப்பதால் ரஷ்யா, சீனாவுடன் இந்தியா நெருக்கமாகும் என்றும் அமெரிக்கா மோசமாக பாதிக்கப்படக்கூடும் என்றும் முன்னாள் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் போல்டன் உறுதிபட எச்சரித்துள்ளார். இந்தியாவை அமெரிக்காவுக்கு மேலும் நெருக்கமாக்குவதற்கு பதிலாக சீனா மீது தளர்வான போக்கிலும் இந்தியா மீது கடும் வரி விதிப்பையும் உள்ளடக்கிய ட்ரம்பின் இந்த நடவடிக்கையானது ரஷ்யா, சீனாவிடமிருந்து இந்தியாவை விலக்க கடந்த இத்தனை ஆண்டுகளாக அமெரிக்கா மேற்கொண்ட அத்தனை முயற்சிகளையும் வலுவிழக்க செய்துள்ளது. ரஷ்யாவை காயப்படுத்துவதாக கருதி இந்தியா மீது ஏற்கனவே விதித்திருந்த வரியுடன் அபராதமாக கூடுதல் வரி விதிக்கப்பட்டிருப்பது விசித்திரமாக இருக்கின்றது. இந்த நடவடிக்கை இந்தியாவை ரஷ்யா, சீனாவுக்கு மிகவும் நெருக்கமாக்கும். இதன் மூலம் அவர்கள் ஒன்றிணைந்து அமெரிக்காவுக்கு எதிராக பேச்சுவார்த்தையில் ஈடுபடவும் வழிவகுக்கும். அமெரிக்காவின் நெடுங்கால வெளியுறவு கொள்கைகளுடன் இந்த நடவடிக்கை ஒத்துப்போகவில்லை. நட்புறவு நாடுகளையும் எதிரிகளுக்கும் ஒரே விதமாக வரி விதிப்பதா ட்ரம்ப் செய்திருப்பது மிகப்பெரிய தவறு. அமெரிக்காவை அது மீண்டும் பாதிப்படைய செய்ய போகின்றது என்று தெரிவித்துள்ளார். இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகும் பொருட்களுக்கு அமெரிக்காவில் 50% வரி விதிப்பு ஆகஸ்ட் 27ஆம் தேதியிலிருந்து அமலாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதனிடையே ஆகஸ்ட் 31 மற்றும் செப்டம்பர் 1ஆம் தேதியில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் வருடாந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சீனாவுக்கு பயணம் மேற்கொள்வார் என செய்திகள் வெளியாகியுள்ள சூழலில் சீனா இதற்கு பெரும் வரவேற்பை வெளியிட்டுள்ளது. அப்போது சீன அதிபர் ஜி ஜின்பிங் உட்பட்ட தலைவர்களையும் மோடி சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவார் என்ற அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. எங்களுடைய எந்த ஒரு விமானத்தை கூட இந்தியா சுட்டு வீழ்த்தவில்லை. ஆபரேஷன் சிந்தூருக்கு பின் இந்திய பாக் இடையே மீண்டும் வார்த்தை மோதல். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது 6 பாகிஸ்தான் நாட்டின் போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக இந்திய விமானப்படை தலைமை தளபதி மார்ஷல் ஏபி சிங் நேற்றைய தினம் அறிக்கை மூலம் தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து இந்தியாவுக்கு பதிலடி தரும் விதமாக பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவஜா ஆசிப் சனிக்கிழமை தெரிவித்திருப்பதாவது: இந்திய தரப்பிலிருந்து பாகிஸ்தானின் ஒரு விமானம் கூட சுட்டு வீழ்த்தப்படவோ அல்லது தாக்கப்படவோ இல்லவே இல்லை. கடந்த 3 மாதங்களாக அப்படி எந்த ஒரு கூற்றும் எதிரொலிக்கவில்லை. இச்சம்பவங்களுக்கு பின் சர்வதேச ஊடகத்திற்கு விரிவான விளக்கமும் பாகிஸ்தான் தரப்பிலிருந்து உடனடியாகவே அளிக்கப்பட்டது. இந்திய விமானப்படை தரப்பிலிருந்து காலதாமதமாக தெரிவிக்கப்பட்டிருப்பவையெல்லாம் நம்பும்படியாக இல்லை. எல்லை கட்டுப்பாட்டு பகுதிகளில் இந்திய படைகளுக்கும் இழப்புகள் கடுமையாக இருந்தது. உண்மை தெரிய வேண்டுமாயின் இரு தரப்பிலிருந்தும் விமானப்படை தளவாடங்களை சுதந்திரமாக ஆய்வு செய்திட அனுமதிப்போம். பாகிஸ்தான் இறையாண்மையுடன் ஒருமைப்பாட்டையும் மீறும் விதத்தில் மேற்கொள்ளப்படும் எந்த ஒரு விதிமீறலுக்கும் நாம் தக்க பதிலடி கொடுப்போம் என பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். உக்ரைன் இல்லாத உக்ரைன் தொடர்பான பேச்சுவார்த்தை எந்த ஒரு மோதலுக்கும் தீர்வை எட்டித்தராது. ஜெலன்ஸ்கி ட்ரம்புக்கு எச்சரிக்கை. உக்ரைன், ரஷ்யா இடையிலான போர் 3 வருடத்துக்கு மேலாக நடைபெற்று வருகின்றது. உக்ரைன், ரஷ்யா இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கின்றார். ஆனால் போர் முடிவை ரஷ்ய அதிபர் புதின் ஏற்கவில்லை. இதனால் ரஷ்யாவுக்கு எதிராக மிக கடுமையான பொருளாதார தடை விதிப்பதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ஆனால் புடின் இதற்கு மடிபணியவில்லை. இந்நிலையில் தான் ரஷ்ய அதிபர் புடினை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சந்தித்து பேச இருக்கின்றார். அப்போது உக்ரைன், ரஷ்யா இடையிலான போர் நிறுத்தம் குறித்து பேசலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதற்கிடையே உக்ரைன் பிராந்தியத்தை முறையாக விட்டுக் கொடுப்பதை நிராகரிப்பதாகவும் எந்தவொரு பேச்சுவார்த்தையிலும் உக்ரைன் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் என்றும் அப்படி அந்த பேச்சுவார்த்தையில் உக்ரைன் இல்லை என்றால் எந்த ஒரு அமைதி ஒப்பந்தமும் செயலில்லாத தீர்வுக்கு வழிவகுப்பதாக இருக்கும் என்றும் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். ட்ரம்ப் அலாஸ்காவில் வெள்ளிக்கிழமை புடினை சந்தித்து பேச உள்ள சூழ்நிலையில் ஜெலன்ஸ்கியின் இந்த அறிவிப்பு உக்ரைனிய ஊடகங்களில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. மீண்டும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைய விரும்பும் பிரித்தானியர்கள். ஆய்வில் வெளியான புதிய தகவல். ஐரோப்பிய ஒன்றியத்தில் நீடிப்பதா அல்லது வெளியேறுவதாக என்பதை ஒரு வாக்கெடுப்பு நடத்தினால் ஐரோப்பிய ஒன்றியத்திலேயே நீடிப்பது என்றுதான் முடிவெடுப்போம் என பிரித்தானிய மக்கள் பலர் தெரிவித்துள்ளார்கள். ஐரோப்பிய ஒன்றியத்தில் நீடிப்பதா அல்லது வெளியேறுவதாக ஒரு வாக்கெடுப்பு நடத்துவது குறித்து பிரித்தானியாவின் பிரபல ஊடகங்கள் சமீபத்தில் ஆய்வு நடத்தியது.
ஆய்வில் பங்கேற்ற 2000 பிரித்தானியர்களில் 58% பேர் தாங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்திலேயே இருப்போம் என்றுதான் வாக்களிப்போம் என்று குறிப்பிட்டுள்ளார்கள். 29% மட்டும் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேறுவதற்கு ஆதரவாக வாக்களிப்போம் என்று குறிப்பிட்டுள்ளார்கள். விடயம் என்னவென்றால் 2016ஆம் ஆண்டு ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேறுவது தொடர்பில் நடத்திய வாக்கெடுப்பில் வெளியேறுவதற்கு ஆதரவாக 52% பேர் வாக்களித்திருந்தார்கள். ஆனால் மக்கள் மனநிலை தற்போது மாறியிருப்பதாக அந்த ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கான் எல்லையில் பாகிஸ்தான் இராணுவம் தொடர் நடவடிக்கை. 2 நாட்களில் 47 பயங்கரவாதிகள் சுட்டுக்கொலை. பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் மாகாணத்தில் 47 பயங்கரவாதிகளை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொண்டிருப்பதாக பாகிஸ்தானின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பலுசிஸ்தானின் சோப் மாவட்டத்தின் ஷம்பாசா நகரத்துக்கு அருகில் கடந்த ஆகஸ்ட் நள்ளிரவு முதல் ஆகஸ்ட் 8 அதிகாலை வரையில் பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் 33 பயங்கரவாதிகளை சுட்டுக் கொண்டிருப்பதாக அந்நாட்டு இராணுவம் தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து ஆப்கானிஸ்தான் நாட்டு எல்லையில் சம்பாசாவை சுற்றியுள்ள பகுதிகளில் நேற்று நள்ளிரவு முதல் இன்று அதிகாலை வரையில் பாகிஸ்தான் இராணுவத்தினர் மேலும் 16 பயங்கரவாதிகளை சுட்டுக் கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார்கள். இந்நடவடிக்கைகளில் கொல்லப்பட்ட பயங்கரவாதிகளிடமிருந்து ஏராளமான ஆயுதங்கள் மற்றும் வெடிகுண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது. முன்னதாக ஆப்கானிஸ்தானை ஆட்சி செய்து வரும் தலிபான்கள் கடந்த 2022ஆம் ஆண்டு பாகிஸ்தான் அரசுடனான தங்களது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ரத்து செய்தார்கள். அதன் பின்னர் பாகிஸ்தானின் கைபர் பக்துன்வா மற்றும் பலுசிஸ்தான் மாகாணங்களில் பயங்கரவாத தாக்குதல்கள் அதிகரித்துள்ள சூழ்நிலையில் பாகிஸ்தான் இராணுவத்தின் திடீர் தாக்குதல்கள் நடைபெற்றுள்ளது. இஸ்ரேலுடன் முக்கிய தொடர்புகளை வைத்திருந்த 20 பேரை தாம் கைது செய்திருப்பதாகவும் அவர்களிடம் தீவிர விசாரணைகளை நடத்தி வருவதாக ஈரான் புலனாய்வுத்துறை தெரிவித்துள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான 12 நாள் போருக்கு பின்னர் இஸ்ரேலுடன் தொடர்பு இருப்பதாக சந்தேகிக்கப்படும் 20 பேர் மீதான வழக்குகளை ஈரான் நீதிமன்றம் தற்போது விசாரித்து வருகின்றது. ஈரானின் உளவுத்துறை நிறுவனம் 20 உளவாளிகள் மொசாட் செயற்பாடு மற்றும் ஆதரவு முகவர்கள் மற்றும் டெஹ்ரானில் உள்ள ஆட்சியின் உளவுத்துறை அதிகாரிகளுடன் தொடர்புடையவர்கள் என்றும் இவர்கள் மொசாட்டுடன் தொடர்புபட்டவை பல்வேறுபட்ட குரல் பதிவுகள் ஆவணங்களூடாக உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக அவர்கள் மேலும் தெரிவித்தார்கள். இந்த நடவடிக்கைகள் மூலமாக குறிப்பாக மொசாட்டுக்காக உளவு பார்த்த இதுவரை ஈரானால் கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 100ஐ கடந்திருப்பதாக கூறப்படுகின்றது. இஸ்ரேல் தனது சர்ச்சைக்குரிய காசா நகர ஆக்கிரமிப்பு திட்டத்தை முன்மொழிந்து செல்லும் போது கவுதிகள் இஸ்ரேலிய இலக்குகள் மீது சரமாரியான ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளார்கள். அண்மையில் ஒரு சில ஏவுகணைகள் மூலம் தாக்குதலை நடத்திய கவுதிகள் திடீரென அதிகளவான ட்ரோன்கள் மூலம் இஸ்ரேலின் முக்கிய இலக்குகளை தாக்குதல் நடத்த ஆரம்பித்திருப்பது இஸ்ரேலுக்கு புதிய சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமல்ல, இஸ்ரேலுக்கு செல்லும் எந்த ஒரு கப்பலையும் இனி செங்கடலின் எந்த பகுதியில் நுழைந்தாலும் தாம் தாக்கப்போவதாக கவுதிகள் நேரடி எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். இஸ்ரேலுடன் நட்புறவுடன் செயற்படும் அல்லது இஸ்ரேலுடன் வர்த்தகம் செய்யும் எந்த நாட்டு கப்பல்களும் தங்களுடைய குறியிலிருந்து தப்பாது என்பதால் யாரும் இஸ்ரேலுடன் எந்த ஏற்றுமதி இறக்குமதி கடல்சார் உறவுகளை வைத்துக் கொள்ள வேண்டாம் என கவுதிப்படை கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் நடத்தும் இனப்படுகொலையை நிறுத்துமாறு கூறி நெதர்லாந்தின் தலைநகர் மற்றும் ஜப்பான் தலைநகர் டோக்கியோ, மலேசியாவின் தலைநகர் கோலாலம்பூர் ஆகிய பகுதிகளில் மிகப்பெரிய அளவிலான மக்கள் போராட்டங்கள் இடம்பெற்றுள்ளது. குறிப்பாக ஜப்பானில் நேற்றைய தினம் நடைபெற்ற போராட்டம் ஆஸ்திரேலியாவின் தலைநகரில் நடைபெற்ற லட்சக்கணக்கான மக்களின் பங்கேற்புடன் இடம்பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க போராட்டத்தை அடுத்து இரண்டாவதாக இடம்பெற்ற மிகப்பெரிய அளவிலான மக்கள் தொகை பங்கேற்புடன் நடைபெற்ற போராட்டமாக காணப்படுகின்றது. அதேபோல நெதர்லாந்தின் தலைநகரத்திலும் மலேசிய தலைநகர் கோலாலம்பூரிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு காசாவில் பட்டினி கிடக்கும் குழந்தைகளுக்கான உணவை உடனடியாக வழங்குமாறும் இஸ்ரேலின் இனப்படுகொலைக்கு எதிராக உலக நாடுகள் திரண்டெழ வேண்டும் என தெரிவித்தும் மிக பெரும் போராட்டங்களை நடத்தியுள்ளார்கள். இத்துடன் உலகின் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காலைப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.